இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித மார்ட்டின் தே போரஸ் என்கிற மாபெரும் புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் தென்னமெரிக்க நாடான பெரு நாட்டினுடைய தலைநகராக லீமா என்கிற நகரத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை ஒரு வெள்ளையர், இவருடைய ஒரு தாய் ஒரு கருப்பு இனத்து பெண். இந்த இருவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த மார்ட்டின் தே போரஸ் என்பவர். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டம் 16வது நூற்றாண்டு. ஒரு வெள்ளையருக்கும் கருப்பு இனத்தவருக்கும் பிறந்த ஒரு குழந்தையினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சமுதாயத்தால் இழிவுபடுத்தப்பட்டு, சமுதாயத்தால் சிறுமிப்படுத்தப்பட்டு, குருத்துவத்திற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் தந்தை இவருடைய குடும்பத்தை கைவிட்டு சென்று விடுகிறார். தாய் மற்றும் ஒரு தங்கை. அன்புமிக்கவர்களே, மிகுந்த வேதனையோடும் மன வலிமையோடும் தன்னுடைய இளமை காலத்தை கழித்தவர் தான் இந்த புனித மார்ட்டின் தே போரஸ் என்பவர். அப்பொழுதிருந்த புனித டொமினிக்கன் துறவு மடத்தில் சேருவதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு நிலையில இவருடைய நன்மைதனத்தையும் இவருடைய கீழ்ப்பிடுதலையும் ஒழுக்கத்தையும் கண்ட டொமினிக்கன் சபை துறவிகள் இவரை அந்த சபையினுடைய ஒரு பணியாளராக சீருடையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சபையில அவர் செய்த பணி ஏழையருக்கான ஒரு பணி, சமையல் அறையில் ஒரு பணி மற்றும் முடித்திருத்துகிற அந்த ஒரு பணி அப்படி என்று ஆல்மோஸ்ட் இப்போ வாழ்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளருக்கு ஏற்படுகிற அனைத்து அவமானங்களும் இன்னல்களையும் ஏற்று புனிதத்திலும் கீழ்ப்படிதலும் வாழ்ந்தார் வளர்ந்தார் இந்த புனித மார்ட்டின் தே போரஸ் என்பவர். அன்புமிக்கவர்களே, இவருடைய புனித தன்மையை கண்ட அந்த டொமினிக்கன் சபையினுடைய துறவிகள் அரசனுடைய கட்டுப்பாடுகளையும் மீறி மறைமுகமாக ரகசியமாக இவருக்கு அந்த 3 வார்த்தைப்பாடுகளை எடுக்கிற ஒரு சுதந்திரத்தையும் ஒரு அனுமதியையும், துறவு சபைக்கான அந்த சிறுடை அணிந்து கொள்ளுகிற ஒரு அனுமதியும் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு புனித டொமினிக்கன் சபையில் 3ஆம் சபையினுடைய ஒரு துறவியாக பொதுநிலை சகோதரராக இவர் வார்த்தைப்பாடுகளை கொடுத்து துறவு வாழ்வை ஆரம்பிக்கிறார். கடைசி வரையில தான் ஒரு கலப்பு இனத்து மகன், அதனுடைய ஒரு காரணமாக தன்னால் மற்றவர்களுக்கு அவமானம்தான் அப்படிங்கிற மிக தாட்சியான ஒரு உள்ளத்தோடு வாழ்ந்தாலும் இவருடைய ஜெபங்கள், இவருடைய மருத்துவ பணிகள், இவருடைய தாட்சி என்பது உண்மையாகவே மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்தது என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்கள் கூறியிருக்கிறார்கள். மருத்துவ பணிகளில் ஈடுபட்டிருந்த இந்த மார்ட்டின் தே போரஸ் பல நேரங்களில் இறைவனுடைய அருட்பெரும் கருணையால 2 இடங்களில் இருக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தார். கதவுகள் பூட்டி இருந்தாலும் நோயாளிகளுக்கு அந்த பூட்டிய கதவுகளில் உள்ளே ஊடுருவி சென்று மருத்துவ பணிகளை செய்கிற மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் இவர் பெற்றிருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் திவ்ய நற்கரணைக்கு முன்பாக பரவச நிலையில உயர்ந்து காணப்பட்டதாகவும் இவருடைய வாழ்க்கையில பல புதுமைகளை கூறியிருக்கிறார்கள். வாழும் பொழுதே பல புதுமைகளையும் அற்புதங்களையும் தன்னுடைய ஜப வல்லமையால் இறைவனிடத்துல பரிந்து பேசி மற்றவர்களுக்கு பெற்று தந்தார் என்றும் இந்த புனித மார்ட்டின் தே போரஸ் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பிறப்பு ஒரு தரித்திரமாக இருந்தாலும் தன்னுடைய புனிதத்துவமான ஒரு வாழ்வால இறப்பை ஒரு சரித்திரமாக்கி இன்றைக்கு பெருநாட்டினுடைய மாபெரும் புனிதர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இந்த புனித மார்ட்டின் தே போரஸ். ஆகவே அன்புமிக்கவர்களே, மனிதர்களுடைய பார்வையில் நாம் தாழ்வாகவும் மிக குறைவாகவும் கருதப்பட்டாலும் இறைவனுடைய பார்வையில் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நாம் வாழ்ந்தால் அவர் நம்மை உயர்த்துவார் என்பதற்கான ஒரு சான்று தான் இந்த புனிதருடைய வாழ்வு. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் விருந்துக்கு யாரையாவது அழைத்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களையோ அறிமுகமானவர்களையோ அல்லது நண்பர்களையோ பணக்காரர்களையோ அவர்கள் உங்களுக்கு கைமாறு திரும்ப செய்வார்கள் என்கிற நினைப்போடு அல்லது அவர்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு உணர்வோடோ அல்லது அவர்கள் உங்களை பற்றி பெருமையாக நினைத்துக் கொள்வார் என்கிற அந்த நிலையிலே மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாம். மாறாக உங்களுக்கு கைமாறு செய்ய இயலாதவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் என்று மற்றவர்களுடைய தேவையை புரிந்து அவர்களுக்காக உதவி செய்கிற ஒரு உள்ளத்தை நீங்கள் கொண்டிருங்கள். தற்பெருமைக்காகவும் வெளிவேடத்திற்காகவும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள். மாறாக மறைவாக இருக்கிற இறைவன் உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
ஆகவே இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துகிற காரியங்களில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள்ங்கிற அழகான ஒரு கருத்தை தான் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த ஒரு கதையை நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்ன மாதிரி எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது ஒரு ஒரு ஷூ விற்கிற ஒரு கடை, அந்த கடைக்கு ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் செல்லுகிறார்கள். அந்த சிறுவன் ரொம்ப வீர நடை போட்டு பெருமையோடு அந்த கடைக்கு சென்று அந்த கடையில் இருக்கிற அந்த கடை முதலாளி இடத்துல தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த 5 கிளிஞ்சல்களை எடுத்து அவரிடத்துல கொடுத்து, ஐயா, என் தங்கைக்கு நான் புதிய காலணிகளை வாங்க வேண்டும், இந்த 5 கிளிஞ்சல்கள் போதுமா அல்லது இன்னும் வேறு ஏதாவது தேவையா, என் தங்கைக்கு காலணிகளை வாங்க வேண்டும் என்று ரொம்ப அழகா பொறுமையா அந்த முதலாளி இடத்துல அவன் அந்த 5 கிளிஞ்சல்களை வைத்து கேட்கிறான். ஒரு நிமிடம் அந்த முதலாளிக்கு புரியவில்லை இந்த சிறுவன் என்ன கேட்கிறான் என்று. சற்று யோசித்தவராய் உடனடியாக அவர் சொல்லுகிறார், 5 கிளிஞ்சல்கள் கொஞ்சம் அதிகம்தான், இந்த 2 கிளிஞ்சல்களை நீங்கள் வச்சுக்கிங்க, 3 கிளிஞ்சல்களே போதும் என்று அவனுடைய தங்கைக்கு அழகான ஒரு காலணிகளை தேர்ந்தெடுக்க அவர் அனுமதி கொடுக்கிறார். அவன் 2-3 காலணிகளை தேடிவிட்டு தன்னுடைய தங்கை இடத்துல இதுவான்னு கேட்டு கடைசியில் தங்கை தேர்ந்தெடுத்த அந்த காலணிகளை எடுத்து கொடுக்கிறான். அவர் அந்த 5 கிளிஞ்சல்களில் 2 கிளிஞ்சல்களை அவனிடத்துல கொடுத்து விட்டு 3 கிளிஞ்சல்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த காலணிகளை அவனிடத்துல கொடுக்கிறார். அவன் மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடு தன் தங்கைக்கு ஒரு புதிய காலணிகளை வாங்கி கொடுத்து விட்டோம் என்கிற மகிழ்ச்சியோடு தன்னுடைய தங்கையை அழைத்து சென்றானா. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த கடையினுடைய ஊழியர் ஒருவர், ஐயா, என்ன நடக்குது இங்க? அந்த பையன் வந்தான், தங்கச்சிக்கு ஷூ கேட்டான், காலனி கேட்டான், கிளிஞ்சல்களை கொடுக்குறான், கிளிஞ்சல்களில் போதுமா வேணுமான்னு கேட்குறான், அதில் நீங்கள் 5ல் 3 மட்டும் எடுத்து 2 கொடுத்து அனுப்புறீங்க, இது என்ன கணக்கு இன்னும் புரியலையே, இந்த கிளிஞ்சல்கள் 1 ரூபா கூட தேராது, இதை எப்படி நீங்கள் அந்த பையனுக்கு காலணிகளை கொடுத்தீர்கள் என்று அந்த ஊழியர் கேட்கிறார். சிரித்து கொண்டே அந்த கடையினுடைய முதலாளி சொன்னாரா, அந்த சிறுவனுக்கு கிளிஞ்சல்கள் என்பது விலை மதிப்பற்றதாக அவன் உணர்ந்திருக்கிறான். அந்த கிளிஞ்சல்களை தியாகம் செய்து தன்னுடைய தங்கைக்கு ஒரு காலணிகளை வாங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு வருகிறான். அந்த சிறுவனுக்கு இந்த உலகத்தை பற்றியோ இந்த உலகத்தினுடைய பண மதிப்பை பற்றியோ எதுவும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் கிளிஞ்சர்கள் உயர்வானது, அவன் நெஞ்சத்துக்கு நெருக்கமானது. இந்த கிளிஞ்சர்களை தன்னுடைய தங்கைக்காக தியாகம் செய்கிறோம் என்கிற அந்த தியாக உள்ளந்தான் அந்த குழந்தையுடைய மனசுல இருந்தது. அந்த பிள்ளைக்கு போய் பணத்தினுடைய கேவலமான கோர முகத்தை நான் காட்ட விரும்பவில்லை, அதனால தான் கிளிஞ்சல்களை வாங்கி கொண்டு காலணிகளை கொடுத்தேன் அப்படி என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் பணம், பொருள், பதவிகள், அதிகாரம் மற்றும் செல்வம் இவைதான் உயர்ந்தது என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அது அல்ல. அன்புமிக்கவர்களே, இரக்கமே இறைவனுடைய திருமுகம், அன்பே இறைவனுடைய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகம் அன்பால் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் இயலாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கும் நம்மிடம் உதவி கேட்க தயங்குபவர்களுக்கும் உதவி செய்து இறைவனுடைய இரக்க முகத்தை இந்த உலகத்தில் பிரதிபலிக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.